வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் எக்ஸலில் சில எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அண்ட் அந்த எரர்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஹேஷ் நேம், ஹேஷ் ஆர்இஎஃப் இந்த ரெண்டு எரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதனால் வருது அண்ட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேஷ் நேம், இந்த எரரை பற்றி பார்க்கலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ், டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்க அண்ட் ஆவரேஜ் கிடச்சிடும். ஆனால் நீங்கள் ஆவரேஜ் அப்படின்றத ஃபுல்லாக டைப் பண்ணும்போது சில ஸ்பெல்லிங்கை விட்டுருவீங்க. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்க. பார்த்தீங்களா, ஹேஷ் நேம் இந்த எரர் வந்திருக்கு. அகைன் பாருங்கள். இப்போ சம் அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு எஸ்ஏஎம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சேம் எரர் வந்திருக்கு, ஹேஷ் நேம். ஸோ ஃபார்முலாவில் ஸ்பெல்லிங் தப்பாக டைப் பண்ணால் இந்த எரர் வரும். அண்ட் நீங்கள் ஃபார்முலாவை ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்லை. இஸ் ஈக்குவல் டு ஏவின்னு போட்டாலே போதும், கீழே ஆவரேஜ் வந்துடும். அதை செலக்ட் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். ஆவரேஜ் கிடச்சிடுச்சு. அண்ட் மேலே இந்த எரரான செல்லை நீங்கள் டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணியிருக்கிற நேம் வந்திருக்கு. இதில் ஏவை பேக் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு யூ போடலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். அண்ட் இந்த செல்லையும் டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா தப்பாக இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு விஇஆர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஆவரேஜை செலக்ட் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணால் போதும், எரர் சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி ஹேஷ் ஆர்இஎஃப் இந்த எரர் பற்றி பார்க்கலாம். இந்த எரருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சம் அப்ளை பண்ணுறேன். அதாவது இஸ் ஈக்குவல் டு C1 ப்ளஸ் இன்னொரு செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன், A8. இந்த செல்லை செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சம் வந்துருச்சு. அண்ட் இதில் ஒரு டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் சம் வந்துருச்சு. அதுவே நீங்கள் சம் அப்ளை பண்ணியிருக்கிற செல், அதாவது இந்த ரோவையே நீங்கள் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா ஹேஷ் ஆர்இஎஃப் இந்த எரர் வரும். இதை டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணுறேன். C1 இருக்குது ப்ளஸ் இந்த எரர் வந்திருக்கு. அதாவது அந்த செல் அல்லது அந்த ரோ டெலீட் செஞ்சுருக்கோம், அதனால் இந்த எரர் வந்திருக்கு. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னும் 3 எரரை பற்றி பார்க்கலாம்.